வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, நிறைய பேர் கேட்குற தலைப்பு கூட, சார் பாக பிரிவினையால் பிரச்சனை வருமா? இப்போ சொத்துக்கள் இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அக்கா, தம்பி, அண்ணன், இப்படி ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்போ பாக பிரிவினை செய்யும்போது அக்கா பிரச்சனைக்கு வந்துருமா, இல்லை தம்பி பிரச்சனை பண்ணுவாரா, இல்லை தம்பி கேட்குறாரு அண்ணன் பிரச்சனைக்கு வருவாரா, இல்லை அக்கா பிரச்சனைக்கு வருமா? இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நல்லது கெட்டது பேசி பழகி வாழ்ந்து ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக இருந்து வளரும்போது எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த சொத்துக்கள், இந்த சொத்தை பிரிக்கும்போது அப்படிங்கும்போது எங்கே இருந்து தான் மனக்கசப்பு வருமோ, எப்படி பிரிவாங்களோ, அதோட உறவும் வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம்னு போகிறவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் நீங்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பிறக்கிறீர்களா இல்லையா என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். மறுபிறவி இருக்கா இல்லையா, அல்ல இறைவனுடைய சித்தம். இப்போ ஒரே தாய் வயிற்றில் ஒரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியாக பிறந்து ஒரு சொத்துங்கிற விஷயத்தில் நிறைய நெருக்கடிகள் வருது, பிரச்சனை வருதுன்னா அதற்கு உங்களை தாண்டிய உங்கள் கர்மா கிரகங்கள் காரணம் அப்படின்னா அது மிக இல்லை. அப்போது யாருக்கு இந்த பிரச்சனை வரும், யாருக்காக இந்த பிரச்சனை தொந்தரவாக காட்டுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற ரூல் இருந்ததுன்னா அடுத்த லெவலில் நீங்கள் சரி பண்ணி அந்த சொத்துக்களை சுமூகமாக இருக்கும்போதே நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு. என்னென்னா நிறைய பேர் ஒருத்தர் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு சொல்லி பிரியாமல் நீங்கள் மறுபடியும் ஒற்றுமையாகவே இருந்து அதை சுமூகமாகவே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தான் இது. ஏன்னா நிறைய பேர் ஒரே குழந்தையாக பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி பாசமே கிடைக்காது. ஆனால் அந்த உறவுகளோடு பிறந்திருக்கிற ஒரு சுகம் வேறு, அது சொல்லி வார்த்தைகள் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏன் இந்த சொத்துக்களால் பிரிவினைகள் வரும்போது அது சுமூகமான தீர்வுக்கு அந்த கிரக சேர்க்கைகள் என்னங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, செவ்வாய், சனி உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் பிரிக்கும்போது தந்தையாரிடமோ இல்லை அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பியிடமோ சுமூகமாக சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் உறவுகள் தெளிவாக இருக்கும்போதே பேசி கரெக்டாக முடிவெடுத்துக்குங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையோ செவ்வாய் சனி பார்வையோ இருக்கிறவங்களுக்கு, இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு யாருக்காவது செவ்வாய் சனி சேர்க்க பார்வை இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு 10 வயசு, இன்னொருத்தருக்கு 12 வயசுனா இப்போ இருந்தே பெற்றோர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு 2 வீடு இருக்குன்னு வைங்க, ஒரு ஆண் பெண் இருக்கீங்கன்னா, பா இந்த வீடு உனக்கு, இந்த வீடு பாப்பாவுக்கு, இந்த வீடு உனக்கு, இந்த வீடு பாப்பாவுக்குங்கிற அந்த கான்செப்டை சின்ன வயசுலேயே விதைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் பெரியவங்களாகும்போது ஆமாம் எங்கள் அப்பா அம்மா சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தது தானே அந்த மனசு அதில் போயிடும், ரைட் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பெருந்தன்மை போயிடும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவங்க ஒரு அவேர்னஸ் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பொட்டை புள்ள உனையை நான் கட்டி கொடுத்துட்றேன்ப்பா, உனக்கு அங்கே சொத்து நிறையா இருக்குது, நீ போயிரு, இது அண்ணனுக்கு தான் சேருங்கும்போது அது எப்படி அண்ணனுக்கு தான் அந்த சொத்து சேருமா, எனக்கு சேராதா அப்படின்னு பிரிவினை வர்றதுக்கான முக்கிய கிரகமாக பார்க்கப்படுவது செவ்வாயும் சனியும். ஏன்னா செவ்வாய் தான் இடம், நிலம், வீடு, சொத்துக்களுக்கான காரக கிரகம். அவர் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி. சனி காலபுருஷ தத்துவத்தில் பாதகாதிபதி. அப்போ செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போதோ அல்லது பார்வை செலுத்தும் போதோ இந்த சொத்துக்களை பிரிக்கும் போது, சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் போது அந்த உறவுகளில் கடுமையான கசப்புகளை சந்திக்கிறார்கள். அப்போ இந்த கிரகச்சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்குனாலே சரி பண்ணிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டால் பொறுமையாக நிதானமாக பேசி சரி கட்டிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறத இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை பதிவாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி சுமூகமாக போகும்போது உறவுகளுக்குள்ள கசப்பு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொல்கிறேன். இந்த சொத்துங்கிற விஷயத்துக்காக கடும் நெருக்கடிக்குள்ளே போயிட்டு மன நெருக்கடியோடு நீங்கள் வாழ்கிறத விட இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும்போது அதை சின்னதுலேயே சுமூகமாக சரி பண்ணிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும்.
அடுத்தது யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கோ, ஒரு தகப்பனாருக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, இல்லை உங்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா அப்பா கிட்ட பேசி இவ்வளவு இந்த பிரிவினையில் இந்த ஒரு 10 சென்ட் இடம் இருக்குன்னா 5 சென்ட் எனக்கு, 5 சென்ட் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி வைக்கலாம். இல்லைன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கே தெரியல சார், எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கே எழுதி வச்சுட்டாரு, எனக்கே தெரியல சார், எங்கள் தம்பிக்கே எல்லாம் எழுதி வச்சுட்டாரு, நல்லா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது யாருக்கு மேக்சிமம் கிரகச்சேர்க்கை இருக்கும்போது நடக்குதுன்னா, யாருக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதோ அவர்களுக்கு தந்தையார் உனக்கு வந்து நீ நல்லா இருக்கப்பா, அவன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கே எல்லாம் கொடுத்துட்டுப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது நீங்கள் சுமூகமாக பேசி சரி செய்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் இந்த பதிவின் வாயிலாக அறிவுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா எந்த காலத்திலையும் சொத்துக்கள்ங்கிற விஷயத்துக்காக உறவுகளை விட்டு விட்டு பிரிந்து விட்டு, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் அதாவது ஒரு லேடி ஒரு ஆண் இருப்பாங்க. ஒரு தாய்மாமன் உறவுங்கிறது இன்றைக்கி யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேருக்கு தாய்மாமன் இல்லாமல் இருக்காங்க. அப்படி தாய்மாமன் உறவுகள் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களும் உண்டு. அந்த சொத்துக்களுக்காக, ஒரு சொற்ப காசுக்காக, இல்லை பணத்துக்காக தாய்மாமன் உறவே இல்லை, வேண்டான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த சொத்துக்களுடைய நிலைப்பாடுகளில் கசப்பு வர்றதுக்கான கிரக பலம் இதுதான். இந்த கிரக பலம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ட்ராவல் பண்ணுதுனாலே அந்த கசப்புகள் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ பார்த்துக்கலாம். அப்படி செவ்வாய் சனி பார்த்துக்குது, சேர்ந்து இருக்குது அப்படின்னா குரு பார்வை இருக்கும்போது பேசி சுமூகமாக தீர்த்துக்கலாம். அந்த செவ்வாய் சனி இருக்கும்போது ராகு கேதுகள் வரும்போது தான் அந்த சொத்துக்களை பிரிக்கும் போது பெரிய தகராறுகளும் பிரச்சனைகளும், நான் எனக்கு இடம் கிடைக்கலையா, அவங்க மேலே கேஸ் போடுறேன், அவங்க மேலே பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களும் அங்கே அரங்கேறுகிறது. அதே போல் சொத்துக்கள்னா 4ஆம் இடம், செவ்வாய்னா சொத்துக்கள், பிரிக்கிறதுனா ராகு கத்திரி வெட்டி வெளியேற்றுறது. அப்போது 4ஆம் அதிபதியோடோ அதே போல் 4ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் அதிபதியோடோ அல்லது செவ்வாயோடோ யாருக்கெல்லாம் ராகு கேது சேர்ந்திருக்கோ, கேதுவை விட ராகு சேர்ந்திருக்கோ அவர்களுக்கு இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுலையோ சொத்துக்களை கொடுக்கறதுலையோ பெரிய மனக்குழப்பம் வந்தே தீரும், நெருடல்கள் வந்தே தீரும். இவர்கள் எல்லாம் சுமூகமாக பேசி அந்த விஷயங்களை சரி செய்து கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி, மேற்கண்ட கிரகச்சேர்க்கையில் இருந்தால் நிதானமாக பேசுங்க, பொறுமையாக போங்க. உறவுகளை இழந்து விடாமல் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு, அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கணும்னு நானும் அன்னை வாராகியும் மகா பெரியவரையும் வணங்கி மீண்டும் ஒரு நல்ல பதிவுக்குள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.